ஹலோ நண்பர்களே, இதுதான் நம்மளுடைய முந்திரி தோப்பு. இந்த முந்திரி தோப்பு பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் நம்ம வருஷநாட்டில் இருக்கிறோம். இங்கே வருஷநாடு தான் நம்ம தமிழ்நாட்டிலே முந்திரி விளைச்சல் அதிகமாக உள்ள மாவட்டம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மரத்தில் இந்த முந்திரி இங்கே 2 காய்ச்சி தொங்குது. ஸோ அங்கங்கே பார்த்திங்கன்னா நிறைய காய்ச்சி இருக்குது. இப்போ தான் பறித்தோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது முந்திரி நல்லா பழுத்ததில் பார்த்திங்க அப்படின்னா பழம் இருக்கும். அந்த பழத்தை மட்டும் நம்ம நல்லா சாப்பிட்லாம். வாங்க, இந்த இங்கே நிறையா பழங்கள்லாம் நல்லா நிறையா இருக்குது. வாங்க காமிக்கிறேன். இங்கே பாருங்கள். ஸோ இது மஞ்சள் கலரில் இருக்குது இந்த பழம். இதெல்லாம் பழம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நல்ல பழம் இது. இந்த பழத்தை பாருங்கள், பறிக்கிற போத இது முந்திரி கொட்டை நல்ல பழம். இது நல்லா பழுத்துருச்சு. ஸோ இதில் பிழிஞ்சா அப்படின்னா நல்லா சாறு தண்ணியாக வடிக்கும். நல்லா ஃபுல்லாக பயங்கரமாக சாறு வடிக்கும். ஸோ இந்த சாரெல்லாம் வச்சு சாராயம் செய்வாங்க. நிறையா பேர் நல்ல பழத்தை சாறு எடுத்து ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம், குடிப்பாங்க. ஒரு மாதிரி லேசாக காரும். மற்றபடிக்கு பழமெல்லாம் சூப்பராக இருக்கும். பாருங்க, மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன். இடி இடிக்குது. இதுதான் நம்மளோட முந்திரி தோப்பு. இந்த வட்டம் சரியாக மழை பெய்யாததுனால காப்பு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இல்லாட்டி காப்புலாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா பாருங்கள், இந்த பின்னால் இருக்கிற மலைக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா புளியெலாம் இருக்குது. எங்களோட மாடவே புளி அடித்து அதுலேருந்து அந்த மாடு தப்பிச்சு வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நடந்துச்சு இங்கே. என்ன அருமை!